சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆகாஷ் மரண வழக்கில் தொடர்புடைய காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தி விரைவில் முதலமைச்சர் விஜயை சந்திக்க உள்ளதாக ஜனநாயக இயக்கத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானாமதுரையைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் ஆகாஷ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வழக்கு தொடர்பான விசாரணைக்காக காவல்துறையினரால் அழைக்க செல்லப்பட்டார். அப்போது ஆகாஷ் பாலத்திலிருந்து தவறி விழுந்ததால் காயமடைந்ததாகவும் அதனால் அவர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. சிகிச்சை பலனின்றி ஆகாஷ் உயிரிழந்ததால் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளின் பெயர்களை சேர்த்து அவர்களை கைது செய்ய வேண்டும், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி ஜனநாயக இயக்கத்தின் சார்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 68 நாட்களுக்கு முன்பாக ஒரு விசாரணைக்காக என்று அழைத்து சென்று அவருடைய கால்களை மிக கடுமையான கம்பிகளை கொண்டு உடைத்து அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் வாங்கப்படாமல் 68 நாட்களுக்கு மேலாக அரசு ராசாஜி பொது மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முதல் தகவல் அறிக்கை திருநாட்டு கொலை வழக்கு என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் குற்றவாளிகளினுடைய பெயர்கள் எதுவும் அந்த எஃப்ஐஆரில் இடம்பெறவில்லை. சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டும் அவர்கள் இதுவரை குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதில் தாமதித்து வருகிறார்கள். எனவே குற்றவாளிகளை தப்பிக்க விடும் விதமாக அங்கே தாமதிக்காமல் உடனடியாக குற்றப்பத்திரிகையை சிபிசிஐடி தாக்கல் செய்ய வேண்டும். காவல்துறை கயவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும்.